சி ஜென்ரலா வந்து என்னோட இந்த ஃபினான்ஷியல் இயரை நான் வந்து இந்த நாட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட்டபிளான லெவலுக்கு கொண்டு போறதுக்கு காரணம் வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான சில விஷயங்கள் தான். பேசிக்கா எப்படி ஆரம்பிக்கணும் ட்ரேடிங்க, எப்படி கொண்டு போகணும், என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், இது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ பேசிக்கா என்னென்ன விஷயங்கள் எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இது எல்லாமே நம்ம கீப் ஆன் ஒர்க் பண்ணோம். ஓகேவா? ஸோ இது வந்து கேம்லிங்கோ ஒரு ஜாக்பாட்டோ நிச்சயமா கிடையாது. ஓகே. டு பி ஃப்ராங்க், ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் அதிகமா லாஸ் பண்றதுக்கு முக்கியமான காரணம் ஒரு ட்ரேடிங் பிளானே இல்லாம பண்றது, ஓவர் ட்ரேட் பண்றது. என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன், ஓவர் ட்ரேட் பண்றது. இது வந்து நீங்க ரொம்ப டிசிப்ளினா, கன்சிஸ்டன்ட்டா, கரெக்ட்டா எந்த அளவுக்கு நம்மளுடைய ட்ரேட ஸ்டெப் பை ஸ்டெப்பா மார்க்கெட்ட ஃபாலோ பண்ணி பண்றோமோ, அதோட ரியாலிட்டி அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இண்டிகேட்டர்ஸ்ல ஒரு பவர்ஃபுல்லான இண்டிகேட்டரா நான் பயன்படுத்துறது சூப்பர் ட்ரெண்ட். இந்த சூப்பர் ட்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரியலி வர்த்தான ஒண்ணுதான். இது வந்து பெரிய ஒரு சீக்ரெட்டான இண்டிகேட்டர் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த அளவுக்கு நம்மளுடைய ட்ரேடிங் மெத்தடை நம்ம ஃபாலோ பண்றோமோ, அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப சிம்பிளா, எனர்ஜெட்டிக்கா நம்மளுடைய ஒர்க்ஸுக்கு இது அதிகமான சப்போர்ட்டை கொடுக்குது. ஓகே. இந்த சூப்பர் ட்ரெண்ட் அப்படிங்கிற இண்டிகேட்டர் நத்திங். இந்த இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் இந்த கேண்டில் வந்து இந்த சூப்பர் ட்ரெண்ட் அப்படிங்கிற இண்டிகேட்டருக்கு மேல இருக்கணும். ஓகே. ஸோ இந்த இண்டிகேட்டருக்கு மேல இருக்கு அப்படின்னா ஒன்ஸ் வந்து கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டில் இண்டிகேட்டருக்கு மேல இருக்கணும். இருக்க உடனே நம்ம பையிங் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. கம்பல்சரி கம்பல்சரி இந்த இண்டிகேட்டருடைய கேண்டில செகண்ட் கேண்டில் பிரேக் பண்ணணும். இப்ப இந்த இண்டிகேட்டரோட மேல இருக்கக்கூடிய இந்த கேண்டில செகண்ட் கேண்டில் பை பண்ணல. ஓகேவா? பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் இறங்குது. பட் இதோட லோவையும் பிரேக் பண்ணல. இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் வந்து ரொம்ப கிளியரா நமக்கு சொல்ற விஷயம், இந்த கேண்டில ஓகேவா? இந்த கேண்டிலுக்கு இந்த இண்டிகேட்டர் வருது ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, பையர்ஸ் உள்ள இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப கிளியரான அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பையர்ஸ் வந்து உள்ள வராங்க அப்படின்னு ரொம்ப கிளியரா காட்டுது. சரி, அப்ப பையர்ஸ் வராங்க அப்படிங்கிறத காட்டுது. பையர்ஸ் வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு காட்டணும். பையர்ஸ் இருக்காங்க வேற, வாங்கிக்கிட்டு இருக்காங்க வேற. பையர்ஸ் இருக்காங்க, பட் வாங்குறாங்க, தொடர்ந்து அதுல வாங்குறாங்க அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா, இந்த ஹைய பிரேக் பண்ணி அடுத்த கேண்டில் வேணும். பட் இந்த ஹைய பிரேக் பண்ணி அடுத்த கேண்டில் இங்க ஃபார்ம் ஆகல. சரி இது. சரி, லோவ கட் பண்ணுது அப்படின்னா அப்ப செல்லர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். கரெக்டா? ஆனா செல்லர்ஸ் வந்து அதுலயும் இல்ல. அதுக்கு அடுத்த கேண்டில் கிரீனிஷா ஃபார்ம் ஆகுது. ஃபைன். பையர்ஸ் உள்ள மறுபடியும் வராங்க. வீர் ஹாப்பி. பட் அதோட ஹைய பிரேக் பண்ணும்போது ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கறத நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கேண்டிலோட ஹைய பிரேக் பண்ணல. அதே சமயம் இந்த கேண்டிலுடைய பிரேக் அவுட்டுக்கு ரெடி ஆகுது. ஸோ இதோடைய ஹையை கட் பண்ணி கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும்போது வில் அண்டர்ஸ்டாண்ட் இது ஒரு பிரேக் அவுட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேண்டிலை பிரேக் பண்ணும்போது பையர்ஸ் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ இதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கேண்டிலை பிரேக் பண்ணி கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது ஓகே ஃபைன், பாசிட்டிவான ஸ்ட்ரென்த்துக்குள்ள வருது, ட்ரேடர்ஸ் உள்ள வராங்க, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு,
இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு தெரிய வருது. அப்படி தெரிய வரும்போது we will find this மார்க்கெட் வந்து மேற்கொண்டும் மேல போலாம் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். மேற்கொண்டும் மேல போறதுக்கு எந்த அளவுக்கு கன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு we are getting a opportunity. ஸோ நான் வந்து இதை இண்டெக்ஸ் மார்க்கெட்ல சொல்றேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து ரூல் என்ன, சூப்பர் ட்ரெண்டுக்கு மேல கேண்டில் இருக்கணும். அந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணி கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒண்ணு நிச்சயமா நமக்கு கிடைக்கணும். இது இந்த மாதிரி நமக்கு பிரேக் அவுட் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்மளுடைய ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத கிளியரா நாம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா there is an opportunity to move. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா மார்க்கெட்ல சேம் இதுதான் வந்து மார்க்கெட் ட்ரெண்ட். இந்த மார்க்கெட் ட்ரெண்டை ப்ரிடிக்ஷனா எடுத்துக்கிட்டு அதுக்கு ஈக்குவலான ஸ்ட்ரைக் ப்ரைஸை கன்சிடர் பண்ண போறோம். ஓகே, ஓகே, ஸோ இந்த லெவலுக்கு மேல ஒரு பாசிட்டிவான பிரேக் அவுட் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ பாசிட்டிவான பிரேக் அவுட் கிடைக்கும் போது ஸ்ட்ரென்த் நல்லா இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஹையை தாண்டும் போது பையர்ஸ் உள்ள வரலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட உள்ள வரோம். அதுக்கப்புறமா சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகே, இப்போ இதுதான் வந்து நம்மளோட லெக் கால் எடுக்கிறோம். சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ இங்கேயுமே வந்து ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் ஃபர்ஸ்ட் வந்து இண்டிகேட்டருக்கு மேலே கேண்டில் இருக்கணும். கேண்டிலை பிரேக் பண்ணி பாசிட்டிவா போகணும். ஓகேவா, ஸோ கேண்டிலை பிரேக் பண்ணி பாசிட்டிவா போகும்போது அதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு இண்டிகேட்டருக்கு மேல இருக்கணும், அதையும் பிரேக் பண்ணணும். இப்ப இந்த கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவா இருக்கு, பட் இதோட இந்த செகண்ட் ஹையை பிரேக் பண்ணல. பட் தேர்ட் கேண்டில் வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா இருக்கு, அதை ஹை பிரேக் பண்ணுது. அப்ப அதுக்கு மேல போலாம் அப்படின்னு நம்ம வந்து 80ல வாங்குறோம். வாங்கும்போது நமக்கு எஸ்எல் தான் கிடைக்கும். ஓகேவா, வாங்கும்போது நமக்கு எஸ்எல் கிடைக்கும். எஸ்எல் கிடைக்கும் போது நம்ம டார்கெட்டை எஸ்எல் பேஸ்டு தான் ஃபிக்ஸ் பண்ணணும் 1:1. இப்போ நான் வாங்கும்போது 80, சாரி 105, ஸ்டாப் லாஸ் 80னா அது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் டார்கெட். ஸோ டார்கெட் ரீச் ஆகுது. நம்ம மார்க்கெட் மேலே ஏற ஏற ஸ்டாப் லாஸை மாடிஃபை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் எந்த அளவுக்கு மாடிஃபை ஆகுதோ அதுக்கு ஈக்குவலா டார்கெட்டையும் நம்ம மாடிஃபை பண்ணுவோம். ஓகே, ஸோ சூப்பர் ட்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா யாருக்காவது? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. மேடம் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெட்டா இருந்தா அந்த மாதிரி எதுவும் இது இல்ல கிரீனா அந்த கிரீனை பிரேக் பண்ணும்போது இருக்கணுமா இல்ல ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெட்டா இருந்தா அடுத்து கிரீன் அந்த மாதிரி எதுவும் இது இருக்கா? சரி, ரூல்ஸ் இதுதான். ஓகேவா, ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து இன்கேஸ் ஃபர்ஸ்ட் சூப்பர் கேண்டில் ட்ரெண்ட் ரெட்டா இருந்தாலும் ஓகே தானே? அப்படி கிடையாது. ரெட்டா இருந்துச்சு அப்படின்னா ரெட்டாவே இருக்கு, பட் அதை பிரேக் பண்ணி அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆகணும்ல. ஓகே ஓகே. ரெட்டா இருக்குன்னா அதோட ஹையை வந்து அடுத்த கேண்டில் பிரேக் பண்ணணும். ஓகே மேடம். இப்ப பாருங்களேன், நாளையோட ட்ரெண்ட் சொல்றேன். நிஃப்டி வந்து நல்ல ஸ்லைஸ் டவுன்ல இருக்கு, சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டருக்கு கீழே இருக்கு. ஓகேவா, இப்ப நான் நல்ல கிளியரா சொல்றேன், எனக்கு சூப்பர் ட்ரெண்ட் லைன் வந்து 24,366, 24,366 கம்பல்சரி கம்பல்சரி எனக்கு பிரேக் அவுட் வேணும். 24,360, 380 இந்த லைனை தாண்டணும். இந்த லைனை தாண்டுச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ். 24,360
360க்கு மேல போச்சு அப்படின்னா பாசிட்டிவ். சப்போஸ் 24,366க்கு கீழே ட்ரேட் ஆகுதுன்னா நெகட்டிவ். ஸோ மார்க்கெட்டோட ட்ரெண்டை இப்படிதான் நாம ப்ரிடிக்ட் பண்றோம். இப்ப லாஸ்ட் ட்ரேடிங் டேல சூப்பர் ட்ரெண்டுக்கு கீழே ஃபர்ஸ்ட் கேண்டில் இருக்கு. இந்த கேண்டில செகண்ட் கேண்டில் பிரேக் பண்ணுது. அப்ப ஸ்டில் அதுல ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கு அப்படின்னு நாம புரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? டவுன் ட்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிஃப்டிய 24,400 புட்டை வந்து நம்ம பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை 118. ஸோ ஒரு 118 அப்படின்னா ஒரு 5 பாயிண்ட் தள்ளி 125க்கு மேல நம்ம வாங்குறோம் அப்படின்னா, சாரி 117, 19, 20, 21, 22, 23 வாங்குறோம் அப்படின்னா அது ஒன்றும் பெருசா பீக்ல போகல, திரும்ப ஸ்லைடா இறங்குது. ஆஃப்டர் தட் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்லைட் டவுன்ல புட் டவுன்ல தான் போகுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து 14th அன்னைக்கு ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு அப் கொடுத்தாலும் செகண்ட் ஹாஃப்ல ஸ்டார்டிங்ல ஒரு டவுன் கொடுத்தாலும் செகண்ட் ஹாஃப்ல அப் ஆகும். ஸோ 5 minutes டைம் ஃப்ரேம் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணுங்க எப்போதுமே. இப்ப இங்க பாருங்க, 12ஆம் தேதி ஸ்லைட் டவுன் தான், சூப்பர் ட்ரெண்டுக்கு கீழே கேண்டில் இருக்கு. அதோடைய லோவை அடுத்த கேண்டில் பிரேக் பண்ணும். ஸோ நிஃப்டி 24,400 புட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். 12ஆம் தேதி அன்னைக்கு ரொம்ப கிளியரா நமக்கு மேம் ஸ்கிரீன் அப்படியே தான் மேம் இருக்கு, சேஞ்சஸ் ஆகுது. எல்லாருக்குமே வா. இப்ப ஆமா. பாருங்க, நிஃப்டி 24,000 இதுக்குள்ள இருந்துச்சு, இந்த பிரவுன் 24,400 புட்டு பாருங்களேன். 12ஆம் தேதியே எப்படி வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் சூப்பர் ட்ரெண்ட் லைனுக்கு மேல இருக்கு. இதோட ஹை 116 பிரேக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எவ்வளவு நேரம் பிரேக் ஆகல பாருங்க, கிட்டத்தட்ட 9:55க்கு தான் பிரேக் ஆகுது. ஸோ 116, 122. ஸோ 116ல இருந்து 5 ரூபா தள்ளி வச்சீங்கன்னா 121க்கு மேல வாங்குறீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து இதுதான், இந்த லைன் தான். ஸோ 121க்கு மேல வாங்குற 95. ஸோ 95க்கும் 121க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் தான் டார்கெட். 1:1 வச்சோம்னா 121 மைனஸ் 95. So 26 point is a target. So 125 ல இருந்து 25 point, 121 ல இருந்து 25 point அப்படிங்கிறது அடுத்து ஒரு half an hourல ரீச் ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான் நீங்க மார்க்கெட்டை பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. சும்மா பிளாங்கா பிளைண்டா ஏதோ ஒரு இடத்துல என்ட்ரி கொடுக்கறோம் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இது வந்து ரொம்ப டிசிப்ளினா, ரொம்ப ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ஃபாலோ பண்ண உங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆகுது, இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, எந்த அளவுக்கு இதோட ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு செட் ஆகுது, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க நம்மளால வந்து நிச்சயமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். மேம் சொல்லுங்க சார். மேம் ப்ரீவியஸா அந்த கிளாஸ் நடத்தியிருந்தது இல்லைங்க மேம், அதுல வந்து ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருந்தீங்கல்ல, அது ஜூம்ல வந்து ரெக்கார்டிங் கிளாஸ் இல்ல மேம். போனா அது ரெக்கார்டிங் கிளாஸ் வர மாட்டேங்குது, எக்ஸ்பிரைட் ஆனிச்சுன்னு வருது. எந்த பேட்ச் சார்? அந்த வீடியோவை எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, நான் இமீடியட்டா என்னன்னு செக் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே மேம். ஏன்னா அது ப்ரீவியஸா நடத்தியிருந்தீங்க ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி, அது நிஃப்டில தான். அந்த ஃபுல் கிளாஸ் எந்த வீடியோவுமே அதுல அவைலபிலிட்டி இல்ல மேம். போய் செக் பண்ணி பார்த்தேன் ரெக்கார்டிங் வீடியோல, பேட்ச் அது எதுவுமே நீங்க என்ன மேம்? எந்த பேட்ச் நீங்க? 16 மேம். ஒரு நிமிஷம் மேம், அதுல செக் பண்றேன். அது எல்லாமே 16 அவைலபிளா தான் இருக்கும். 16th எந்த ஆ டேட்? மந்த் என்ன என்ன? மேம்? 5ஆம் மாசம் மேம், மே மாசம். மே 16, 2025 மேம் அது டேட் வரலீங்களே, 16 to 5 மட்டும்தான் போட்டிருக்கு.
7 days டெக்னிக்கல் கோர்ஸ் அந்த குரூப் தான் மேம். அது வந்து நடத்தது போன வருஷம் கரெக்டா? எஸ் மேம். அதுல 2024ல நடந்தது. இப்ப நிறைய கிளாஸஸ் நம்ம 2 நாள் பேட்ச் நடத்தினால அந்த வீடியோ வந்து பின்னாடி இருக்கும். அதை போய் ரெஃப்ரெஷ் பண்ணணும். நான் அதை செக் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, நான் செக் பண்ணிட்டு அப்டேட் பண்றேன். ஓகே 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 மேம். வேற யாருக்காவது இப்ப நடத்தின இந்த சூப்பர் ட்ரெண்ட் ரிலேட்டடா டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? மேம் இந்த சைடுல வந்து 180 117 இருக்குல்ல மேம், இது சம்டைம்ஸ் வந்து 24 400 24 400 அந்த மாதிரி மாறுதுல, அது எப்படி மேம் மாறுது அது? எங்கங்க மாறுது? சைட்ல இப்ப நம்ம 140 190 இருக்குல்ல மேம், பிரீமியம் அப்படியே போகுதுல மேம் சூப்பர் ட்ரெண்ட். ஆமாக்கா. இது சம்டைம்ஸ் வந்து அது அந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா மேம் நிப்டி வந்து 24,400 24,450 அப்படி காட்டுது மேம். சம்டைம்ஸ் வந்து சார்ட் ஓபன் பண்ணும்போது 160 117 காட்டுது மேம். ஏன் மேம் அப்படி காட்டுது? இது வந்து 24,400 புட்டோட சார்ட் இது. இதுல ஓகே வந்து மேம். பிரீமியமோட பிரைஸ் தான் சேஞ்ச் ஆகும். நீங்க நிஃப்டியோட பார்த்தா நிஃப்டியோட பிரைஸ் வரும். பிரீமியம் சைஸ் தான் வரும். ஓகே, இது எப்படி மேம் சேஞ்ச் பண்ணீங்க? நான் நிஃப்டிய போய் செலக்ட் பண்ணா நிஃப்டியோட சார்ட் வரப்போகுது. நீங்க ஓகே போயிட்டு மேம். ஓகே மேம். பிரீமியம் சார்ட் வேணும் அப்படின்னா பிரீமியமோட சார்ட் வரப்போகுது. அவ்வளவுதான். ஓகே ஓகே மேம். ஓகே மேம். சரி, நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயம் இந்த சார்ட்ஸ பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஓகே ஒரு மேம். ட்ரேடர் கம்பல்சரி எந்த அளவுக்கு டெக்னிக்கலை புரிஞ்சுக்கிறாங்களோ, குறிப்பா ஆப்ஷன் ட்ரேடர்ஸ். இங்க நிறைய ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன ஒரு எந்த விதமான ஒரு பிளானிங்கே இல்லாம, சீரியஸாவே எந்த விதமான பிளானிங்கே இல்லாம சும்மா பிளாங்கா பிளைண்டா ஏதோ ஒரு மார்க்கெட் ட்ரெண்டை ப்ரிடிக்ட் பண்றது, ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்றது, ஏதோ ஒரு ட்ரேட் மெத்தடுக்குள்ள போறது, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ரொம்ப டிசிப்ளினா, ஓகேவா, ரொம்ப டிசிப்ளினா மார்க்கெட்டை வந்து க்ளோஸ் டு ஃபாலோப்ல இருக்கணும். ஓகேவா? ஸோ எந்த அளவுக்கு மார்க்கெட் ட்ரெண்டை நாம கீப் ஆன் ஃபாலோ பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு நல்ல செட்டப் ஆஃப் ட்ரேடிங்கை கொடுக்குது. ஸோ டெக்னிக்கல் அப்படிங்கிறது உண்மையாவே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். டெக்னிக்கல் நான் சொல்ற சூப்பர் ட்ரெண்ட் மட்டும் கிடையாது, இன்னும் எவ்வளவோ டெக்னிக்கல்ஸ் இருக்கு. ரொம்ப பேசிக்ஸ்ல இருந்து பிகினர்ஸ் எந்த அளவுக்கு அந்த டெக்னிக்கலை நம்ம ஃபாலோ பண்றோம், அதை ப்ராக்டிஸ் பண்றோம், நம்மளுடைய ஒர்க்கோட மெத்தட்ஸ் எப்படி இருக்கு, இதெல்லாம் வச்சு நம்ம எந்த அளவுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதோட எஃபர்ட்ஸ் வந்து நல்லா இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் அதுல நமக்கு கிடைக்கக்கூடிய பியாண்ட் லெவல்ஸ் வந்து புரியும். உங்களுக்கு இப்ப ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ள போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது பிளாங்கா பிளைண்டா ஒரு என்ட்ரி கொடுக்காம எப்படி வந்து நம்மளுடைய ட்ரேடிங்ல ஒரு மார்க்கெட்டோடைய ட்ரெண்டை ப்ரிடிக்ட் பண்றது, அந்த ட்ரெண்டை பேஸா வச்சுட்டு எப்படி அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்றதுன்னு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பேசிக்ஸ்ல இருந்து தெரியணும். அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் உங்களுடைய ட்ரேடிங்ல வந்து நீங்க ஒரு ஐடியாவுக்கு வர முடியும். ஓகே, இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பேசிக்ஸ்ல இருந்து கிளீனா புரியும். கொஞ்சம் போக 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 உங்களால இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீக் 22nd இருந்து தொடர்ந்து 4 நாள் வந்து ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் வந்து பிளான் பண்ணிருக்கேன். 3 நாள். அந்த 3 நாள் ரொம்ப பேசிக்ஸ்ல இருந்து இப்ப நான் உங்களுக்கு சும்மா ஒரு சாம்பிள் தான் காமிச்சேன். இதோட டீட்டெயில்டா ஓஎல்னா என்ன, ஓஹெச்னா என்ன, அதே மாதிரி ஒரு பிகினர் எங்க ஆரம்பிக்கணும், எப்படி வந்து இண்டிகேட்டரை ஃபாலோ பண்ணணும், ட்ரேட் மெத்தடை ஃபாலோ பண்ணணும், இது எல்லாமே நான் ரொம்ப டீட்டெயில்டா போட்டுட்டு இருக்கேன்.
ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் வித் அந்த செக்ஷன்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப பேசிக்ஸ்ல இருந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுடைய ட்ரேட் மெத்தடை வந்து கொண்டு போகணும். ஓகேவா? எனி மோர் டவுட்ஸ்? எங்கெங்கேயோ ஃபேக்கா சாட்ல சாட் பண்ணி ஃபேக்கா வந்து குரூப் லிங்க் அனுப்புனதை போய் அட்வான்ஸ்டா கிளாஸ்ல வந்தே லிங்க்ஸ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிகாஸ் நம்ம வந்து ஏமாத்துறவங்க இறந்துட்டே தான் இருப்பாங்க. தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. பிகாஸ் இங்க ஏகப்பட்ட பேரு உழைக்கிறத விட எப்படி சீட் பண்ணலாம் நல்லா கத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு கீழே என்னோட சேனல்ல வந்து கிட்டத்தட்ட 40,000 ஃபாலோவர்ஸ் டெலிகிராம்ல இருந்தாங்க. இந்த டெலிகிராம்ல இருந்த ஃபாலோவர்ஸை அழகா வந்து ஹேக் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு கிளைண்ட்டையா வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து ரிமூவ் பண்ணி அங்க வந்து ஆட் பண்ற அளவுக்கு யூஸ் பண்றாங்க. ஏன்னா டெலிகிராமே கொஞ்சம் பேன் பண்ணாங்க பாத்தீங்களா? அதுல வந்து அந்த ஹேக்கை வந்து நோ ஒன் கேன் ஏபிள் டு கண்ட்ரோல் அப்படி இருக்கு. அதனால கவனமா இருங்க. நம்மளோட எதா இருந்தாலும் ₹1 காசு கொடுக்கறதா இருந்தாலும் என் தமிழ் ட்ரேடர்ஸ் பேரை சொல்லி கேட்டா நான் அவங்கள்ட்டயே கொடுத்துக்கிறேன்னு என் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. அடுத்த வாரம் கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா வாட் இஸ் டெக்னிக்கல் அப்படின்னு ஆரம்பிச்சு ஓகேவா? டெக்னிக்கல்ல என்னென்ன விஷயங்களை ரொம்ப சிம்பிளா நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற வரைக்கும் நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்றேன். ஸோ கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு லிங்க்கும் டீட்டெயில்டும் கொடுக்குறேன். அடுத்த வாரம் மார்க்கெட்ல ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டார்ட் வித் லைக் திஸ். ஓகே, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா யூ கேன் டெக்ஸ்ட் மீ. நாளைக்கு ட்ரேடிங் உங்களுக்கு சூப்பர் ப்ராஃபிட்டபிளா போக வாழ்த்துக்கள். இது வரைக்கும் நம்மளோட அலைஸ் ப்ளூல உங்களோட டிமேட் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணல, ஆல்கோ பத்தி உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்றேன். ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சரி, ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் வீக் அஹெட். தேங்க்யூ.